தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களுக்கு சோலையின் பணிவான வணக்கம். நாம் யாரை பற்றி பேச போகிறோம்? நம்ம தளபதியை பற்றி தான். இது ஒரு முக்கியமாக நம்மளுடைய தேவயானி மேடம் உடைய ஹஸ்பண்ட் ராஜகுமரன் சார் இருக்கார்ல, அவருக்காக தான் இந்த பதிவு. ஐயா ராஜகுமரன் சார், நீங்கள் ஒன்றும் 500 பிளாக் பஸ்டர் பண்ணலை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஒரு மிக பணிவான ஒரு வேண்டுகோள் தான். 2026 நாங்கள் கான்ஃபிடென்ஸ், எங்கள் தளபதி அவர்கள் மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் வென்றிருப்பார். அதே மாதிரி தான் மற்ற 233 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருப்பார்கள். அது உறுதி செய்யப்பட்டது. இதில் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, தேவயானி மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை சம்பாரித்து வச்சுருக்காங்க. தமிழகத்தில் அவங்கள பார்த்தா வணங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காங்க தேவயானி மேடம். நீங்கள் எங்கள் தளபதியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எதுவும் ரிப்பேர் ஆக்கி விட்றாதீங்க ஐயா. ஏன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியல உங்களுக்கு. ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் தளபதியை யூஸ் பண்ணாதீங்க. இல்லை, இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மகேந்திரன் சாரை பற்றி பேசுனீங்க, உதிரி பூக்கள் படம் அது அப்படி இப்படிலாம் பேசுனீங்க. மகேந்திரன் சார் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ பெரிய நல்ல நடிகர் வேட. அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. எங்கள் தளபதி கூட நடித்ததுனால தான் அவரையும் டார்கெட் பண்ணுறீங்களா? அச்சோ, இப்போ பேசும்போது தான் ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆமாம்ல, மகேந்திரன் சார் செம்மையாக பண்ணியிருப்பார். எங்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட நடிச்சிருப்பார். அதனால தான் நீங்கள் மகேந்திரன் சாரையும் டார்கெட் பண்ணுறீங்களா? சரி, எனிவே சார், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ராஜகுமரன் சாருக்கு வந்து பணிவான வேண்டுகோள், எக்காரணம் கொண்டோம் நீங்கள் எங்கள் தளபதியை பற்றி பேசுங்க. எங்கள் தளபதி எங்கேயோ இருக்கார், எல்லாத்துடைய இதயத்தில் இருக்கார். உலக தமிழ் மக்கள், மற்ற மொழிகளில் உள்ளவர்கள் கூட எங்கள் தளபதியை நேசிக்கிறாங்க. அதனால் போகிற போக்கில் நீங்கள் தேவயானி மேடத்தை வந்து கெட்ட பேராக்கி கொடுத்துடாதீங்க. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, உதவி பண்ணலைன்னாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள்தான் தமிழகத்தின் முதல்வராக இருப்பார். இது எழுதப்பட்டது. அதனால் நீங்கள் ஏதோ எங்கள் தளபதியை ஏதோ சொல்ல வந்தேன்ட்டு நீங்கள் பாவம் தேவயானி மேடத்துக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரை கெடுத்து விட்டுறாதீங்க. பணிவான வேண்டுகோள். நன்றி.